வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகள். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட தெருக்களில் புதிய சிமெண்ட் சாலை அமைக்கும் பணிகளை உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மாநில மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி அவர்கள் அப்பகுதியில் ஆய்வு மேற்கொண்டார். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட திருமுடி நகர் வார்டு, திருமுடி நகர் முதல் தெரு மற்றும் இரண்டாவது தெருக்களில் புதிய சிமெண்ட் சாலை அமைக்கும் பணி மற்றும் இருபுற வாய்க்கால் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது. இப்பணிகளை உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மாநில மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி அவர்கள் அப்பகுதியில் ஆய்வு மேற்கொண்டார். ஆய்வின் போது தற்போது மழைக்காலம் என்பதால் மழைநீர் எளிதில் வெளியேறும் வகையில் வாய்க்கால் வாட்டங்களை அமைத்து உடனடியாக வேலைகளை முடித்து அப்பகுதி மக்களுக்கு உதவிடுமாறு அதிகாரிகளை கேட்டுக்கொண்டார். ஆய்வின் போது பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலை மத்திய பிரிவு உதவி பொறியாளர் பார்த்தசாரதி, இளநிலை பொறியாளர் சிவபிரகாசம், மின்துறை இளநிலை பொறியாளர் சரவணன் மற்றும் அப்பகுதியைச் சேர்ந்த மனிதநேய மக்கள் சேவை இயக்க பிரமுகர்கள் பலர் உடன் இருந்தனர். புதுச்சேரி மாநிலம் லாஸ்பேட்டையில் நெசவாளர் நகர் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ சிவசக்தி வலம்புரி விநாயகர் ஆலயத்தில் கார்த்திகை மாதம் சங்கடஹர சதுர்த்தியை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் லாஸ்பேட்டையில் நெசவாளர் நகர் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ சிவசக்தி வலம்புரி விநாயகர் ஆலயத்தில் கார்த்திகை மாதம் சங்கடஹர சதுர்த்தியை முன்னிட்டு விநாயகருக்கு பால், தயிர், தேன், சந்தனம், பன்னீர், கரும்பு சாறு, அரிசி மாவு, இளநீர், அபிஷேக பொடி, பஞ்சாமிரதம் போன்ற வாசனை திரவியங்கள் கொண்டு அபிஷேகம் மற்றும் ஆராதனை சிறப்பு பூஜைகள் சிறப்பாக நடைபெற்றது. பொதுமக்கள் அனைவருக்கும் பிரசாதம் கொடுத்து ஸ்டேஷனரி பொருட்கள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியின் ஏற்பாட்டினை புதுவை மாநிலம் லாஸ்பேட்டையில் உள்ள மோகனகண்ணன் புக் ஸ்டால் உரிமையாளர் மோகன், ராஜேஸ்வரி மற்றும் குடும்ப உறுப்பினர் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி பெத்துச்செட்டுப்பேட்டை ஸ்ரீ சித்தி விநாயகர் கோவிலுக்கு 4,05,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் புதியதாக தங்கத்தேர் செய்யும் பணியினை உளியால் செதுக்கி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி பெத்துச்செட்டுப்பேட்டையில் மிகவும் பழமை வாய்ந்த ஸ்ரீ சித்தி விநாயகர் ஸ்ரீ சுப்பிரமணிய ஆலயம் உள்ளது. இந்த ஆலயத்தில் மரத்தில் மட்டுமே தேர் பயன்படுத்தப்பட்டு வந்தது. மேலும் இந்த கோவிலுக்கு தங்கத்தேர் செய்ய வேண்டும் என்று ஆலயத்தின் நிர்வாகத்தின் சார்பில் அரசுக்கு கோரிக்கை வைக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் தற்போது பெத்துச்செட்டுப்பேட்டை ஸ்ரீ சித்தி விநாயகர் கோவிலில் தங்கத்தேர் அரசு அனுமதி அளித்துள்ளது. அதன்படி 12.5 அடி உயரமும் 8 அடி நீளமும் 6 அடி அகலத்தில் அமைய உள்ள இந்த தங்கத்தேரில் சுமார் 4 கிலோ 800 கிராம் தங்கமும் 30 கிலோ காப்பர் 4,50,00,000 ரூபாய் மதிப்பில் தங்கத்தேர் செய்யப்பட உள்ளது. தங்கத்தேர் செய்யும் பணிக்கான துவக்க விழா இன்று நடைபெற்றது. இந்த விழாவில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் சிறப்பு விருந்தினராக இன்று கலந்து கொண்டார். அவருக்கு ஆலயத்தின் சார்பில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் வரவேற்றார். தொடர்ந்து ஆலயத்தில் நடைபெற்ற சிறப்பு பூஜையில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்த துணைநிலை ஆளுநருக்கு ஆலயத்தின் நிர்வாகத்தின் சார்பில் கும்ப மரியாதை அளிக்கப்பட்டது. அதனை அடுத்து தங்கத்தேர் செய்வதற்காக துணைநிலை ஆளுநர் சார்பில் ஆலயத்தின் நிர்வாகத்திற்கு காசோலையை வழங்கப்பட்டது.
உப்பளம் தொகுதி வளர்ச்சி பணிகள் குறித்து நகராட்சி செயற்பொறியாளர் சிவபாலன் அவர்களிடம் உப்பளம் தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் ஆலோசனை நடத்தினார். புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்குட்பட்ட பகுதியில் வளர்ச்சி பணிகள் குறித்து நகராட்சி மேயர் கட்டிடத்தில் செயற்பொறியாளர் சிவபாலன் அவர்களுடன் ஆலோசனை நடைபெற்றது. இதில் உப்பளம் தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் பங்கேற்றார். அவர் தேங்கி நிற்கும் நகராட்சி பணிகள் குறித்து ஆலோசனை மேற்கொண்டார். உப்பளம் தொகுதி நிலுவையில் உள்ள பணிகள் குறித்து குறிப்பாக குபேர் திருமண மண்டபம் புனரமைப்பு பணி தொடங்கியும் முடிக்காமல் இருக்கிறது. வம்பாக்கீரபாளையம் கிழக்கு கடற்கரை சாலை வழியாக வாய்க்கால் மூலம் கழிவுநீர் வெளியேற்றும் பணிகள் யாவும் முடிக்காமல் இருக்கிறது. ராசு உடையார் தோட்டம் வடிகால் மேலே சாலை அமைக்கும் பணி 3 கோடி ரூபாய் செலவில் கடலூர் சாலையிலிருந்து உப்பனாறு வாய்க்கால் வரை சீரமைப்பு பணி பல்லவன் வீதியோடு நிற்கிறது. ஜெயராம் செட்டியார் தோட்டம் மற்றும் நேதாஜி நகர் 2 சாலை மற்றும் வாய்க்கால் மேம்படுத்துதல் பணி ஆகியவை குறித்து ஆலோசனை நடத்தினார். அதனைத் தொடர்ந்து கொசு மருந்து தொடர்ச்சியாக அடிக்க வேண்டும். நகராட்சி டாக்டர் ஆர்த்தி அவர்களையும் நேரில் சென்று சந்தித்து சட்டமன்ற உறுப்பினர் கோரிக்கை வைத்தார். தொகுதி சார்ந்த பணிகள், பிரச்சனைகள், மக்கள் தேவைகள் குறித்து சட்டமன்ற உறுப்பினர் இன்று நகராட்சி நிர்வாகிகளை சந்தித்து ஆலோசனை நடத்தினார். உடன் நகராட்சி திட்ட அதிகாரி, இளநிலை பொறியாளர் நமச்சிவாயம், கழக தொகுதி செயலாளர் சக்திவேல், துணை செயலாளர் நிசார், திமுக கிளை செயலாளர் காலப்பன், இருதயராஜ், ராகேஷ் ஆகியோர் உடன் இருந்தனர். பணி நிரந்தரம் செய்ய கோரி தனியார் பள்ளி ஆசிரியர்கள் கவன ஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி தனியார் பள்ளி ஊழியர்களின் சங்கங்களின் சமேதளம் சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் 100 அடி சாலையில் உள்ள பள்ளி கல்வித்துறை இயக்குனர் அலுவலகம் முன் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு பொதுச் செயலாளர் கிறிஸ்டோபர் தலைமை தாங்கினார். தலைவர் ராஜன், கௌரவ தலைவர் வின்சென்ட் ராஜ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் புதுவை அனைத்து அரசு உதவி பெறும் பள்ளி ஆசிரியர்கள், ஊழியர்கள் மற்றும் சம்மேளன நிர்வாகிகள் என செய்தி தொடர்பாளர் கலைமாமணி, டாக்டர் நமச்சிவாயம் உட்பட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அரசு உதவி பெறும் பள்ளிகளில் காலியாக உள்ள பணியிடங்களில் தொகுப்பூதியம் பெற்று பணிபுரியும் ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் ஏராளமான ஆசிரியர்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட சின்னையாபுரம் மற்றும் வைத்திக்குப்பத்தை சேர்ந்த மகளிர்கள் சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் தலைமையில் தங்களை பாரதிய ஜனதா கட்சியில் இணைத்துக் கொண்டனர். புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட சின்னையாபுரம் பகுதியை சேர்ந்த செல்வி மற்றும் வைத்திக்குப்பத்தை சேர்ந்த குப்பு அவர்களின் தலைமையில் சுமார் 100க்கும் மேற்பட்ட மகளிர்கள் தங்களை சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் தலைமையில் பாரதிய ஜனதா கட்சியில் இணைத்துக் கொண்டனர். நேரு வீதியில் உள்ள சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் அலுவலகத்தில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சிக்கு ராஜ்பவன் தொகுதி பாரதிய ஜனதா கட்சி தலைவர் நாகராஜன் முன்னிலை வகித்தார். மேலும் இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக ராஜ்பவன் தொகுதி பாஜக பொறுப்பாளர் ஆனந்த கண்ணன் மற்றும் சீனிவாச பெருமாள் ஆகியோர் கலந்து கொண்டனர்.
கட்சியில் தங்களை இணைத்து கொண்ட மகளிர் அனைவருக்கும் சட்டமன்ற உறுப்பினர் வி.பி. ராமலிங்கத்திற்கு பொன்னாடை போற்றி பூங்கொத்து கொடுத்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர். கட்சியில் இணைந்த மகளிருக்கு சட்டமன்ற உறுப்பினர் ராமலிங்கம் தன்னால் முடிந்த உதவிகளை செய்வதாக உறுதியளித்தார். முதலியார்பேட்டை தொகுதியில் ரூபாய் 85 லட்சம் மதிப்பிலான கான்கிரீட் வாய்க்கால் அமைக்கும் பணியினை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் துவங்கி வைத்தார். புதுச்சேரி முதலியார்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஜெயமூர்த்தி நகரிலிருந்து எம்ஜிஆர் நகர் வரை ரூபாய் 47.64 லட்சத்தில் கான்கிரீட் வாய்க்கால் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது. இதில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் கலந்து கொண்டு பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தார். இதேபோல் முருங்கம்பாக்கம் பாசன வாய்க்காலின் அழகாபுரி நகரிலிருந்து பாக்கியம் நகர் வரை ரூபாய் 37.99 லட்சம் மதிப்பிலான பணிகளையும் அவர் பூஜை செய்து துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் நீர்ப்பாசன கோட்ட செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன், உதவி பொறியாளர் மதிவாணன், இளநிலை பொறியாளர் சங்கர் மற்றும் ஊர் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அண்ணா நகரில் மணிபால் சிக்னா மருத்துவ காப்பீட்டு நிறுவனத்தின் கிளை அலுவலகம் இன்று துவங்கப்பட்டது. புதுச்சேரியில் மணிபால் சிக்னா மருத்துவ காப்பீட்டு நிறுவனத்தின் கிளை அலுவலகம் அண்ணா நகர் 8வது குறுக்கு தெருவில் மிக சிறப்பாக இன்று துவங்கப்பட்டது. இந்த துவக்க விழாவில் மணிபால் சிக்னா மருத்துவ காப்பீட்டு நிறுவனத்தின் முதன்மை துணைத் தலைவர் தர்வேஷ் முகமது மற்றும் புதுச்சேரி நிறுவனத்தின் கிளை மேலாளர் ஜெயச்சந்திரன் முன்னிலையில் இந்த கிளை இன்று துவங்கப்பட்டது. இவ்விழாவில் நிறுவனத்தின் முகவர்கள் மற்றும் வாடிக்கையாளர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புது கிளை இதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஆஃபீஸ் இருந்து ஒரு சின்ன ஆஃபீஸ் வச்சுட்டு இருந்தோம் ஒரு கோயிலில். இப்போ இந்த இடத்துக்கு வந்து நம்ம 6ஆம் தேதி கிளம்பி பண்ணிட்டு ஸோ இன்றைக்கி தான் ஃபுல்ஃபில்லாக இனாகரேஷன் ஆரம்பிக்கணும். ஸோ இதுலேருந்து நிறைய பேர் நம்ம எதனுடைய வருகைக்கு நம்ம வெயிட் பண்ணுறோம். ஸோ உங்களுடைய டைம் ஒரு முக்கியத்துவம் கொடுத்து நம்ம ஆரம்பிக்கிறோம். ஃபர்ஸ்ட் நம்மளுடைய லைட்டிங்கோடு ஆரம்பிச்சிடுவோம். ஸோ அதுக்கு ஸோ நம்மளுடைய இனாகரேஷன் ஃபங்க்ஷனுக்காக எங்களுடைய சீனியர் வைஸ் பிரசிடென்ட் மிஸ்டர் தர்வேஷ் சார், ஸோ அவரை வெல்கம் பண்ணி அவங்க ஸோ இந்த விஷயத்தில் நீங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 முக்கியமானவங்க வந்திருக்காங்க. மிஸ்டர் ஹரிஹரன் சார், ஜெனரல் பிரசிடென்ட் சார், வெல்கம் சார். மிஸ்டர் வீரநாதன் சார், வெல்கம் சார். குடும்பத்தில் வந்திருக்காரு ஆழ்வார் சார். அதுமாரி எங்களுக்கு பழைய கம்பெனியில் தான் ஒருத்தர் வந்திருக்காரு, சரவணமோகன் சார் வந்திருக்காரு. ஸோ சந்திரசேகர் சார், முருகேசன் சாரோட பேர் சொல்கிறாங்க வச்சுக்காதீங்க. எல்லாருக்கும் எனக்கு நன்றியை தெரிவித்து ஆரம்பிக்கிறோம். புனித பேட்ரிக் மேல்நிலை பள்ளியில் நடந்த குழந்தைகள் தின விழாவில் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. புதுச்சேரி பேட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் குழந்தைகள் தின விழா கொண்டாடப்பட்டது. இவ்விழாவில் பள்ளி தாளாளர் ஃபெரரிக் வரவேற்றார். பள்ளி முதல்வர் ஸ்டெல்லா வாழ்த்துரை வழங்கினார். சிறப்பு விருந்தினர்களாக அரசு பள்ளி கல்வி இயக்க இயக்குனர் பிரியதர்ஷினி, அருட்தந்தை ஜோசப் பால், ஜிப்மர் மருத்துவமனை பேராசிரியர் வெங்கடாஜலம், பள்ளியின் முன்னாள் மாணவரும் அப்போலோ மருத்துவமனை இணை ஆலோசகர் பாலச்சந்திரன் ஆகியோர் சிறப்புரையாற்றினார். நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சரக அறிவியல் அருங்காட்சியக சபை சார்பாக நடைபெற்ற அறிவியல் நாடக விழாவில் சிறந்த இயக்குனருக்கான விருது பெற்ற ஓவிய ஆசிரியர் கலைமாமணி சரவணகுமார், தேசிய அளவில் நடைபெற்ற அவந்திகா போட்டியில் தங்கப்பதக்கம் பெற்ற 47 மாணவர்களுக்கும், ஓவியம், விளையாட்டு உள்ளிட்ட போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கும் பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கு முன்னதாக பள்ளியின் தாளாளர் ஃபெரரிக் சிறப்பு விருந்தினர்களை வரவேற்று பொன்னாடை போற்றி கௌரவித்தார். பள்ளியின் முதல்வர் ஸ்டெல்லா வாழ்த்துரை வழங்க குழந்தைகள் தின விழாவினை சிறப்பாக 4ஆம் வகுப்பு மாணவி ஜானகி ஆங்கிலத்திலும், 2ஆம் வகுப்பு மாணவர் பிரணேஷ் தமிழிலும் வழங்கினார். நிகழ்ச்சியினை 5ஆம் வகுப்பு மாணவர்கள் ஷன்விகா, சித்தார்த், அண்ணாமலை, லக்ஷா மற்றும் 4ஆம் வகுப்பு மாணவன் ஹரிஹரன் ஆகியோர் தொகுத்து வழங்க 3ஆம் வகுப்பு மாணவி சுகீர்த்தி நன்றி கூறினார். விழாவில் பள்ளி மருத்துவ இயக்குனர் ஜீட்டா ஃபெரரிக், ஆலோசனை குழு உறுப்பினர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள் உள்ளிட்ட அனைவரும் பங்கேற்றனர். ஜீவானந்தம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் போக்குவரத்து விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது.
புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதிக்குட்பட்ட காராமணிக்குப்பத்தில் உள்ள ஜீவானந்தம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்களுக்கு போக்குவரத்து விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு சீனியர் காவல் கண்காணிப்பாளர் பிரவீன்குமார் திருப்பாத்தி, காவல் கண்காணிப்பாளர் மோகன்குமார், ஆய்வாளர் கோகுலகிருஷ்ணன், பள்ளி துணை முதல்வர் ராமச்சந்திரன் வரவேற்க விரிவுரையாளர் ஜீவராஜ் நன்றி கூறினார். இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பள்ளி ஆசிரியர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். மேலும் இந்த போக்குவரத்து விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் போக்குவரத்து பாதுகாப்பு சம்பந்தமாக கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு சரியாக பதில் கூறிய 30 மாணவர்களுக்கு பரிசு வழங்கப்பட்டது. திருக்காஞ்சி ஸ்ரீ காசி விஸ்வநாதர் சன்னதி நூதன அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் மற்றும் கிழக்கு ராஜகோபுரம் திருப்பணி துவக்க விழாவில் அமைச்சர் தேனி ஜெயக்குமார் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தார். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்பியூன் காசிக்கும் வீசும் மிகுந்த திருக்காஞ்சி அருள்மிகு ஸ்ரீ காமாட்சி ஸ்ரீ உடனுரை ஸ்ரீ ஸ்ரீ கங்கை வராக நதீஸ்வரர் தேவஸ்தானத்தில் எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ விசாலாட்சி ஸ்ரீ அன்னபூரணி சமேத ஸ்ரீ காசி விஸ்வநாதர் சன்னதி நூதன அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் மற்றும் கிழக்கு ராஜகோபுரம் திருப்பணி துவக்க விழா நடைபெற்றது. மயிலம் பொம்மபுர ஆதீனம் குருமகா சன்னிதானம் ஸ்ரீலய ஸ்ரீ சிவஞான பால சுவாமிகள் அருளாசியுடன் நடைபெற்ற இவ்விழாவில் வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் தலைமையில் மகா கும்பாபிஷேகம் கிழக்கு ராஜகோபுரம் திருப்பணி துவக்க விழா நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதனைத் தொடர்ந்து தேவஸ்தானத்துக்கு சொந்தமான புதிய ஸ்ரீ காசிநாதன் திருமண மண்டபம் திறப்பு விழா நடைபெற்றது. இதில் வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி குத்துவிளக்கேற்றி மண்டபத்தை திறந்து வைத்தார். மேலும் நடைபெற்ற நிகழ்ச்சியில் காசி விஸ்வநாதர் கோவில் திருப்பணி மற்றும் கும்பாபிஷேக உபயதாரர் வில்லியனூர் கணேசன் குடும்பத்தினர் மற்றும் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாக அதிகாரி சரவணன், ஆலய தலைமை அர்ச்சகர் சிவஸ்ரீ சரவண சிவாச்சாரியார், திருக்காஞ்சி கிராமவாசிகள் மற்றும் சிவனடியார் பெருமக்கள் செய்திருந்தனர். கார்த்திகை மாத பூசத்தினை முன்னிட்டு வில்லியனூர் தட்டாஞ்சாவடி தேங்காய் சித்தர் கோவிலில் சன்மார்க்கி கதிரவன், ஜெயா கதிரவன் ஏற்பாட்டில் அன்னதானம் வழங்கப்பட்டது. ஒவ்வொரு மாதமும் பூசத்தின் போது அன்னதானம் வழங்கப்படுவது வழக்கம். அதன் ஒரு பகுதியாக கார்த்திகை மாத பூசத்தினை முன்னிட்டு வில்லியனூர் தட்டாஞ்சாவடி தேங்காய் சித்தர் கோவில் சன்மார்க்கி கதிரவன், ஜெயா கதிரவன் ஏற்பாட்டின்படி செல்வராஜ் தலைமையில் அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் தேங்காய் சித்தர் சுவாமிகளின் கோவில் நிர்வாகி ஆறுமுகம் மற்றும் தட்சிணாமூர்த்தி, மாரிசன், ரகுராமன், ராஜகோபாலன், பாலாஜி, முருகன், செல்வி, விஜயா, சுமதி, கணேசன், பழனி, பாரதி, அமுதா மற்றும் ராமலிங்க சுவாமிகள் அவர்களின் அருட்தொண்டர்கள் பலரும் கலந்து கொண்டனர். இதில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு அன்னதானம் பெற்று பயனடைந்தனர். களித்தீர்த்தால்குப்பம் அரசு கல்லூரியில் கொடிநாள் நிதி திரட்டும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நாட்டிற்காக வீரமரணம் அடைந்த இராணுவ வீரர்களின் குடும்பங்களுக்கு ஆண்டுதோறும் கொடிநாள் நிதி திரட்டும் நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது. அதன்படி மதகடிப்பட்டு அடுத்துள்ள களித்தீர்த்தால்குப்பம் காமராஜர் அரசு கலைக்கல்லூரியில் கொடிநாள் நிதி வசூல் நிகழ்ச்சி நடந்தது. கல்லூரி முதல்வர் கனகவேல் தலைமையேற்று கொடிநாள் நிதி வழங்கி தலைமை உரையாற்றி நிதி வசூலை தொடங்கி வைத்தார்.
கல்லூரியின் சுற்றுலாத்துறை தலைவரும் தேசிய மாணவர் படை பிரிவு அலுவலருமான கதிர்வேல் வரவேற்றார். இதனையடுத்து மாணவர்கள் மதகடிப்பட்டு, களித்தீர்த்தால் குப்பம் ஆகிய பகுதிகளில் உள்ள பொதுமக்கள் மற்றும் வணிக நிறுவனங்களில் கொடிநாள் நிதி வசூல் செய்தனர். ஏற்பாடுகளை கல்லூரியின் NCC அதிகாரி கதிர்வேல் மற்றும் தரைப்படை பிரிவு மாணவர்கள் செய்திருந்தனர். திருபுவனை தொகுதியில் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் கீழ் 50 பயனாளர்களுக்கு வீடு கட்டும் தவணை தொகையை வழங்கும் ஆணையை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் வழங்கினார். புதுச்சேரி குடிசை மாற்று வாரியம் மூலம் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் கீழ் திருபுவனை தொகுதியை சேர்ந்த 50 பயனாளர்களுக்கு ரூபாய் 50,60,000 ஆணை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. வீடு கட்டும் முதல் தவணை தொகை ஒரு நபருக்கு ரூபாய் 1,20,000, இரண்டாம் தவணை தொகை 15 நபர்களுக்கு தலா 1,60,000, மீதமுள்ள மற்றும் மூன்றாம் தவணை தொகை 34 நபருக்கு தலா ரூபாய் 70,000 வீதமும் என அவரவர் வங்கி கணக்கில் செலுத்துவதற்கான ஆணை வழங்கும் நிகழ்ச்சி திருபுவனை சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு பயனாளர்களுக்கு வீடு கட்டும் தொகைக்கான ஆணையை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் குடிசை மாற்று வாரிய செயற்பொறியாளர் சுந்தர்ராஜன், உதவி பொறியாளர் ரவி, இடைநிலை பொறியாளர் சத்யவாணி, ஓவர்சீஸ் ரவிச்சந்திரன், ஏரியா இன்ஸ்பெக்டர் வெங்கடேசன் மற்றும் பொதுமக்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். வில்லியனூர் கோவில் திருப்பணிக்கு இந்து அறநிலைத்துறை ரூபாய் 10 லட்சம் நிதியுதவி எதிர்க்கட்சி தலைவர் சிவா வழங்கினார். இந்து அறநிலைத்துறை சார்பில் வில்லியனூர் தொகுதி GN பாளையம் செல்லமுத்து மாரியம்மன் கோவிலில் திருப்பணிக்கு ரூபாய் 10 லட்சத்திற்கான காசோலையை ஆலய நிர்வாகிகளிடம் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா வழங்கினார். உடன் கோவில் நிர்வாக பொறுப்பாளர்கள் ராமசாமி, சீனிவாசன், செல்வநாதன், நாராயணன், கண்ணன், கங்காதரன், திருநாவுக்கரசு, அன்பழகன், சந்திரசேகர், அன்பு, ஜெயராஜ், மணிகண்டன், மோகன் மற்றும் திமுக தொகுதி செயலாளர் மணிகண்டன், பொதுக்குழு உறுப்பினர் செல்வநாதன், அவைத் தலைவர் ஜலால் அனீப், இலக்கிய அணி அமைப்பாளர் சீனு மோகன்தாஸ், வர்த்தக அணி அமைப்பாளர் ரமணன், விவசாய அணி அமைப்பாளர் குலசேகரன், சிறுபான்மை பிரிவு அமைப்பாளர் ஹாகில், இலக்கிய அணி துணை அமைப்பாளர் கலிமுல்லா, தொகுதி துணை செயலாளர் ஜெகன்மோகன் கலந்து கொண்டனர். வில்லியனூர் தொகுதியில் 161 பயனாளர்களுக்கு முதியோர் உதவி தொகைக்கான அடையாள அட்டை எதிர்க்கட்சி தலைவர் சிவா வழங்கினார். புதுச்சேரி அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை மூலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதியை சேர்ந்த 161 பயனாளர்களுக்கு முதியோர், விதவை மற்றும் கணவரால் கைவிடப்பட்டோருக்கான உதவித்தொகை பெறுவதற்கான அடையாள அட்டை வழங்கும் நிகழ்ச்சி வில்லியனூர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் இன்று காலை நடந்தது. நிகழ்ச்சியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா அவர்கள் பயனாளர்களுக்கு உதவித்தொகை பெறுவதற்கான அடையாள அட்டையை வழங்கினார். இதில் மகளிர் மற்றும் குழந்தை மேம்பாட்டுத்துறை துணை இயக்குனர் அமுதா, நல ஆய்வாளர் பாலமுருகன் மற்றும் திமுக தொகுதி செயலாளர் மணிகண்டன், பொதுக்குழு உறுப்பினர்கள் ராமசாமி, செல்வநாதன், அவைத்தலைவர் ஜலாப் அனித், இலக்கிய அணி அமைப்பாளர் சீனு மோகன்தாஸ், வர்த்தக அணி அமைப்பாளர் ரமணன், விவசாய அணி அமைப்பாளர் குலசேகரன், ஆதிதிராவிடர் அணி அமைப்பாளர் செல்வநாதன், சிறுபான்மை பிரிவு அமைப்பாளர் ஹாலித், விவசாய அணி துணை அமைப்பாளர் கோபி, ஆதிதிராவிடர் அணி துணை அமைப்பாளர் காளி, இலக்கிய அணி துணை அமைப்பாளர் கலிமுல்லா, தோமுச தலைவர் அங்காளன், ஆதிதிராவிட அணி துணைத் தலைவர் கதிர, தொகுதி துணை செயலாளர்கள் ஜெகன்மோகன், ஹரி கிருஷ்ணன், பொருளாளர் கந்தசாமி, தொகுதி செயற்குழு உறுப்பினர்கள் சுப்பிரமணி, ஏழுமலை, தங்கராசு, மிலிட்ரி முருகன், சேகர், வெங்கடேசன்,
கமல் பாஷா, வாசு, கார்த்திகேயன், சுரேஷ், சிவராஜ், கோவிந்தராஜ், ரகு, முருகன், நடராஜன், அன்புநிதி, ஜீவா, அன்பு, மனோ, லட்சுமணன், ராமஜெயம், வேல்முருகன் ஆகியோர் கலந்து கொண்டனர். சாரோன் சொசைட்டி ஆஃப் பாண்டிச்சேரி என்ற தொண்டு நிறுவனம் கடந்த 20 ஆண்டுகளாக சமூக நலம் சார்ந்த பணிகளை ஈடுபட்டு வருகின்றனர். சாரோன் சொசைட்டி ஆஃப் பாண்டிச்சேரி என்கின்ற தொண்டு நிறுவனம் கடந்த 20 ஆண்டுகளாக சமூக நலம் சார்ந்த பணிகளில் ஈடுபட்டு வருகிறது. அந்த வகையில் புதுச்சேரி பாக்குமுடியாம்பேட்டில் உள்ள இமாக்லேட் மகளிர் கல்வியியல் கல்லூரியில் சிறப்பு குழந்தைகளிடம் காணப்படும் குறைபாடுகள் ஆகிய ஆர்டிசம், இன்டக்லசுல் டிசாபிலிட்டி, டவுன் சிண்ட்ரோம் உள்ளிட்ட தேவைகளுக்கான மருத்துவ உதவி, அரசாங்க அங்கீகார உரிமைகள், சமூக நலத்துறை சார்ந்த உதவிகள் மற்றும் நேஷனல் ட்ரஸ்ட் செயல்படுத்தும் நிர்மயா மருத்துவ காப்பீடு திட்டம் மற்றும் லோக்கல் லெவல் கமிட்டி பற்றிய விழிப்புணர்வு நிகழ்ச்சியை மத்திய அரசின் நேஷனல் ட்ரஸ்ட் நிறுவனத்துடன் இணைந்து நடத்தியது. இந்நிகழ்ச்சியில் கல்லூரி செயலர் அருட்சகோதரி டாக்டர் சகாயமேரி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார். கல்லூரி முதல்வர் டாக்டர் டெய்சி நம்பிக்கை முன்னிலை வகித்தார். சாரோன் சொசைட்டி நிறுவனர் மோகன் தலைமை தாங்கினார். இந்நிகழ்வில் வழக்கறிஞர் மரிய அன்ன தயாவதி அவர்கள் சிறப்பு குழந்தைகளிடம் சட்டம் சார்ந்த ஆலோசனைகளை வழங்கினார். ஆலோசகர் கீதா சமுதாயத்தில் சிறப்பு குழந்தைகள் பிறப்பை தடுப்பது எப்படி என மருத்துவம் சார்ந்த ஆலோசனைகள் மற்றும் சிறப்பு குழந்தைகள் பிறந்தால் அவர்களின் தேவைகளை அரசு மற்றும் தொண்டு நிறுவனங்களின் வழிகாட்டுதல் ஆகியவற்றை விளக்கி கூறினார். நிகழ்ச்சியில் சமூக சேவகர் ராஜ்குமார், நான்சி, ஷோப்னா, மோகன் மற்றும் சாரோன் சொசைட்டி தன்னார்வலர்கள் கலந்து கொண்டனர். அதே போல இப்படிப்பட்டதான விஷயங்களெல்லாம் மக்கள் மத்தியில் கொண்டு சேர்க்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த ஷேரன் சொசைட்டி ஆஃப் பாண்டிச்சேரி என்ற தொண்டு நிறுவனம். இதன் மூலம் 2002 ஆரம்பித்து இது வரைக்குமே நிறைய அவேர்னஸ் கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி ஓல்டேஜ் ஹோம் ரன் பண்ணிட்டு இருக்கோம். அதில் என்னென்னா நீங்கள்லாம் வளர்ந்து வருகிறதான இந்த பருவத்தில் இன் ஃபியூச்சர் போகும்போது இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தது. நன்றி, வணக்கம்.